ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெண்டிங்கில போகிற அதாவது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில போகிற இந்த மாதிரியான கட் அவுட் ஃபோட்டோ எடிட் எப்படி பண்ணுற அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி ஒரு பிஸியான சிட்டியில் எப்படி அதை கட் அவுட்டாக வைக்கிற அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஜெமினி ஆப் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜெமினி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த கூகுள் ஜெமினி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இதுவே நீங்கள் உங்கள் ஆப்பில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்படி உங்களுடைய மீடியா அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கொடுக்குறதுக்கு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்குன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் கொடுக்குற இந்த இதையே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணி இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருங்க, சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து போய்கொண்டு இருக்கும். இதில் பாருங்கள் ஜஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெட்வொர்க்கை பொறுத்து தான் இது வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ பாருங்கள் நான் கொடுத்த ஃபோட்டோவை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் அவுட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் கொடுத்த ஃபோட்டோ கூட ஆஃப் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாகவே கட் அவுட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய கேலரியில் வந்துடும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து எங்கே வேணுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் சரி எந்த சோஷியல் மீடியாவில் வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஈஸியாகவே காப்பி பண்ணி இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வந்து ஈஸியாகவே க்ரியேட் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு யாரோட ஃபோட்டோ வச்சு வேணும்னாலும் இந்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும்.